வங்கதேச நாடாளுமன்றத்திற்குள் போராட்டக்காரர்கள் புகுந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன ரமேஷ்குமார்? வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்திருக்கிறார். வங்கதேச பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் புகுந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடினர். அங்கிருந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டனர், விலங்குகளை எடுத்து சென்றனர். அதே போல அங்கிருந்த பண்ட பாத்திரங்கள், புடவைகள் மற்றும் துணிமணிகளை எல்லாம் கூட எடுத்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். போராட்டக்காரர்கள் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை மட்டுமின்றி தற்போது நாடாளுமன்றத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்குள்ளும் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த இருக்கைகளை சூறையாடுவது, இருக்கைகளின் மீது அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வது, இருக்கைகளில் அமர்ந்தவாறே புகை பிடிப்பது, புகைகளை வீசுவது, நடனம் ஆடுவது என்று தங்களுடைய காட்சிகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். இந்த சம்பவமும் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள பல ஊடக நிறுவனங்களின் அலுவலகங்களையும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலும் இதே போன்ற காட்சிகள் தான் அரங்கேறியது. இலங்கை அதிபர் மாளிகைக்குள் புகுந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இலங்கை நாடாளுமன்றத்திற்குள்ளும் தலைமைச் செயலகத்திற்குள்ளும் புகுந்து அங்கு இதே போன்றுதான் இருக்கைகளை சூறையாடுவது, புகைப்படம் எடுத்துக் கொள்வது போன்ற காட்சிகளை அரங்கேற்றினார்கள். அதே போன்ற காட்சிகளை தான் தற்போது வங்கதேசத்திலும் காண முடிகின்றது. இந்த காட்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த மாடஸ் ஆப்பரண்டி எல்லாமே ஒன்றாக வந்திருக்கின்றது. எனவே இவையெல்லாம் தற்செயலாக நடைபெறுகின்றதா அல்லது ஏதேனும் இதற்கு பின்னால் சர்வதேச சக்தியினுடைய கைகள் அடங்கி இருக்கிறதா என்ற கேள்விகளை வலுவாக எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.